ஹாய் ஆல், வெல்கம் டு மதுரை மாமி சமையல். இன்றைக்கி ஒரு சின்ன பியூட்டி விளாக் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஐப்ரோஸ் ரொம்ப லென்த்தியாக வேணும்னு ஆசைப்படுற ஆளாக நீங்கள், அதே மாதிரி ஹேர் ஃபால் இல்லாமல், ஹேர் ப்ராப்ளமே இல்லாமல் ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும்னு ஆசைப்படுற ஆளாக நீங்கள், அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம், கமெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, வசந்த் வசூன்றவங்க வந்து இந்த சேனல் வெற்றி பெறும் ஒரு நாள்னு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை பார்க்கும்போது. தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஷா ரங்கநாதன் ஒருத்தவங்க ரொம்ப அழகாக சொல்லித்தரீங்க, நிறைய இது மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், இதே மாதிரியே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா உதயா கபிலன் ஒருத்தவங்க, நாங்கள் வந்து போலி ரெசிபி போட்டிருந்தோம். ஐ ட்ரைடு திஸ் ரெசிபி, இட்ஸ் கம்ஸ் வெரி சூப்பர் அண்ட் டேஸ்டின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எங்களோட எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சீப்பான, அதே சமயத்தில் மக்கள் ரொம்ப மறந்த கேஸ்டர் ஆயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேஸ்டர் ஆயில்னு சொன்னாலே குளுமைன்னு அர்த்தம். யாருக்காவது வீட்டில் வந்து ரொம்ப வயிற்று வலி இருக்குன்னா, சூடு இருக்குதுன்னு சொன்னால் வயிற்றில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் வெய்யின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹீட் உடம்புல இருக்குது அப்படின்னு சொன்னால் உச்சந்தலையில் விளக்கெண்ணெய் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் அரைக்கி தேய்ச்சிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது மாய்ஸ்சரைசராக ரியாக்ட் ஆகுது. ஸோ நம்ம தலையில் வந்து இதை அப்ளை பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். ஸோ அதனால் ட்ரை ஸ்கால்ஃபாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சில நேரத்தில் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அது வந்து இதை அப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சரியாகும். அதே மாதிரி இது வந்து ஃபங்கல்னால ஏற்படுற டேண்ட்ரஃபை வந்து ஆன்டி ஃபங்கலாக இதை ஆக்ட் பண்ணி அதை நமக்கு சரி பண்ணி தருது. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி புருவத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 100 ml, இதோட விலை பார்த்தீங்கன்னா 36 ரூபாய். இது கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வரும். வெறும் புருவத்துக்கு மட்டும் தான் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட வரும். ஓகே, இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். புருவத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். நீங்கள் உங்கள் விரல் நுனியில் லைட்டாக எடுத்துட்டு நீங்கள் வந்து ஜென்டிலாக மசாஜ் கொடுக்க போகிறீங்க. இப்போ இந்த புருவம் இருக்குன்னா இப்போ வந்து இதை வந்து ஜென்டிலாக இப்படி வந்து மசாஜ் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு நைட்டு வைக்க போகிறீங்கன்னா அப்படியே விட்டுட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடலாம். காலம்பரை எழுந்துச்சு நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து எப்பயாவது ஒரு நாள் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தலை குளிக்கிற அன்றைக்கி தலை குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி புருவத்துக்கு இப்படி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் விட்டுட்டு அப்புறம் தலை குளிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆயில் வந்து போயிடும். ஓகே, இதை அதுக்கப்புறம் வந்து ஓகே இது முடி வளரும்னு சொல்கிறியே, அப்போ வந்து நான் வந்து தலைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தலைக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து டென்சிட்டி ரொம்ப அதிகம், அதனால் அடர்த்தி அதிகம் இருக்கிறதுனால இதை நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப இழுப்படும் முடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து தேங்காய் எண்ணெயோடு கலந்து தான் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து நல்ல ஆயிலியாக, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல ஆயிலியாக தலையில் தெரியுங்கிறதுனால அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 2 days ஒன்ஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே இந்த நாளில் ஒத்து வராது. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த நாளில் ஒத்து வராதுங்கிறதுனால நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ்டர் ஆயிலை 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லெண்ணெயை 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் டைல்யூட் பண்ணி நல்லா இந்த டிப்பில் படுற மாதிரி தொட்டு எடுத்துகிட்டு நல்லா ஸ்கால்ஃபில் ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு, ஸ்கால்ஃபில் தான் படணும் முக்கியமாக. ஸோ ஸ்கால்ஃபில் படுற மாதிரி ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துட்டு தூக்கி கொண்டை போட்டுட்டு நம்ம ஏதாவது வேலை பார்க்கணும் எது பண்ணணுன்னாலும் ஒரு மணி நேரம் கேப் விடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தலையை வந்து என்னோட சஜஷன் தான் ஷிகக்கா போட்டு குளிங்க. ஏன்னா நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாகவே போனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஷிகக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னென்னா ஹேர் ஃபால் முன்னாடி நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கு வருதுன்னா இதை யூஸ் பண்ணும்போது அவ்வளோவா சிக்கு இருக்கவே இருக்காது. தலையில் ஈரப்பதத்தை வந்து இது தக்க வச்சுக்கோன்றதுனால உங்களுக்கு அவ்வளோவா சிக்கு இருக்காது. அதே மாதிரி நீங்கள் தலை குளிக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ தண்ணியில் எனக்கு இவ்வளோ முடி போகுதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது அது பாதியாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் குளியல் எடுக்கிறது எல்லாருமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹீட்டெல்லாம் குறைக்கும்னு சொல்லுவாங்க. உடம்புல ஹீட்டு குறைஞ்சதுனாலே நமக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஹீட்னால தான் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே சரியாக போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆயில் பாத் எடுக்கலாம். இது வந்து டேரெக்டாக எடுக்க வேண்டாம். இது 1 ஸ்பூன், அதே மாதிரி நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், இல்லை இது 1 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், ரெண்டுத்தையும் கலந்துட்டு தலையில் நல்லா ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு அந்த ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தலையில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு
நீங்கள் குளிக்க போங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துணியை வந்து தண்ணியில் வந்து நல்லா முக்கி எடுத்துட்டு வெந்நீரில் முக்கி எடுத்துட்டு அதை வந்து தலையில் கட்டிட்டு 1 மணி நேரம் கழிச்சு குளிங்கன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் அப்படி பண்ணும்போது எனக்கு தலை ரொம்ப பாரமாக தெரியுது. அந்த ஈரமும் இந்த எண்ணெயும் சேர்ந்து எனக்கு ரொம்ப தலை பாரமாக தெரியறதுனால நான் அதை பண்ணுறதில்ல. உங்களுக்கு அது வந்து மேபி நல்லாயிருக்கு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது ரெண்டுத்தையும் டைல்யூட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்டை போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் உங்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஷிகக்கா போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஷிகக்கா வந்து இயற்கையாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எங்களோட முன்னாடி வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது வேணுன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ அதனால் இதை நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் படிக்கிறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் மதுரை மாமி ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் சேல் பண்ணுறோம். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி என்னோட இந்த வீடியோவுக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்டோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். விளக்கெண்ணெய் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் அரைக்கி தேய்ச்சிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் படிக்கிறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, கட் பண்ணுங்களேன்.